இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களை கொழும்பில் இன்று சந்தித்து கலந்துரையாடினார். மலையக தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட குழுவினரை இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பிற்பகல் சந்தித்தார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் அதன் தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர் பழனி திகாம்பரம் உள்ளிட்ட உறுப்பினர்களும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவர் செந்தில் துண்டமான் உள்ளிட்டவர்களும் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். கடல் கடந்த இந்திய குடியுரிமை என்ற அந்தஸ்திலே எங்களுக்கு சில குறைபாடுகள் இருந்தன. செயல்முறையில் சில தடுமாற்றங்கள் இருந்தன. அவற்றை நிவர்த்தி செய்யும்படி நாங்கள் இந்த எங்களை சந்திப்புகளின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவரிடமும் வெளிவிவகாரம் ஜெய்சங்கரிடமும் நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம். தொடர்பாக கலந்து ஆலோசித்து நல்ல ஒரு முடிவை தருவதாக சொல்லி சென்றார்கள். நாடுன்னு வரும் பொழுது கட்சி பேதங்களை மறந்து நாங்கள் இலங்கைக்கு உதவி செய்யும்படி இந்தியாவை கோருகிறோம். முதல்ல தித்தோ புயலினர் $450 மில்லியன் இந்திய அரசாங்கம் கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்தோம். அதே மாதிரி ஓசிஐ கோரிக்கைகள் 12 அம்ச கோரிக்கைகள் கொடுத்துருக்கேன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக. அவர்கிட்ட ஓசிஐ சம்மந்தமாக கோரிக்கை வச்சோம். அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கான ஒரு நல்ல பதில் அளிக்கிறேன்னு சொல்லி உறுதியளிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு நல்ல பதில் அளிப்பார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதனைத் தொடர்ந்து வடக்கு கிழக்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளையும் இந்திய துணை ஜனாதிபதி சந்தித்து கலந்துரையாடினார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானம், கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன், இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் ராசமாணிக்கம் சாணக்கியன், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர். விசேடமாக எங்களுடைய நிரந்தர அரசியல் தீர்வு சம்பந்தமாக சமஷ்டி கட்டமைப்பிலே ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பின் மூலமாகத்தான் தமிழ் மக்களுடைய தேசிய தமிழ் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். எங்களுடைய மக்களுடைய நிலங்கள் தொடர்ந்து அபகரிக்கப்படுகிறது, அப்படியான பல விடயங்களும் அவருக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறோம். செயலிழந்திருக்கிற மாகாண சபைகள் உடனடியாக உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். இந்த திணைக்களங்களும் முப்படைகளும் எங்களுடைய சொந்த நிலங்களை அபகரிக்கின்ற நிலைப்பாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவருக்கு எடுத்து சொன்னோம். அரசாங்கம் இந்தியாவினுடைய கையை கைப்பற்ற வேண்டும். அப்போதுதான் பக்கத்து நாடு என்ற ரீதியிலே உடனடியாக எங்களுடைய நாட்டை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். ரோட்டி ஆட்சி அரசியலமைப்பை நீக்குவதற்கான அழுத்தங்களை கொடுத்து ஒரு தமிழர் தேசம் ஒரு அமைப்பு நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். இந்த இந்திய மீனவர்களுடைய பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டிருக்கிறோம். தோடு இந்தியாவிலே தங்கியிருக்கின்ற ஈழ அகதிகள் எங்கே குடியேற விரும்புவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்பதும் கேட்கப்பட்டிருக்கிறது.